எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா இந்த Boya BY-M1 அப்படிங்கிற காலர் மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கேஜெட் அப்படிங்கிறது யூடியூபர்ஸோட ஃப்ரெண்ட்லியான கேஜெட்னு கூட சொல்லலாம். யூடியூபர்ஸோட ஃப்ரெண்ட்லியான கேஜெட்னு சொல்றதை விட யூடியூபர்ஸோட ஒரு முக்கியமான கேஜெட்னு சொல்லலாம். இந்த கேஜெட்னு பாத்தீங்கன்னா என்னதான் நம்மளுடைய வீடியோ கிளாரிட்டி அண்ட் பிரசன்டேஷன் நல்லா இருந்தாலுமே நம்மளுடைய ஆடியோ கிளாரிட்டி கிளியரா இருந்தா தான் நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய வீடியோ ரீச் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி காலர் மைக்லாம் யூஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல காலர் மைக்னு பாத்தீங்கன்னா 100 rupees வந்து சேல் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. அதுக்காக தான் இந்த Boya BY-M1 அப்படிங்கிற காலர் மைக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலர் மைக்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றது GRT Gaming அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு யூடியூபர்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பத்தி பார்த்துடலாம். சேனலோட நேம் Kavin Pranith நியூஸ் அண்ட் கேமிங். இந்த சேனல்ல நியூஸை பத்தியும் கேமிங் பத்தியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. நமக்கு பேர்ல இருந்து தெரிஞ்சிருக்கும் நியூஸ் அண்ட் கேமிங், அதாவது நியூஸை பத்தியான வீடியோஸும் கேமிங் பத்தியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றாங்க. யூடியூப் சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க, டெக்னாலஜி பத்தி அப்லோட் பண்றாங்க, vlog பண்றாங்க. இந்த சேனல்ல எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோஸும் அப்லோட் பண்றாங்க, DIY கிராஃப்ட் இத பத்தியும் வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க. சொல்ல போனா இது ஒரு ஆல் இன் ஆல் மல்டி கண்டென்ட் சேனல்னு கூட சொல்லலாம். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை இந்த Kavin Pranith நியூஸ் அண்ட் கேமிங் அப்படிங்கிற சேனலுக்கு கொடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த கேஜெட்டோட அதாவது இந்த காலர் மைக்கோட பிரைஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ்லாம் வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம இந்த கேஜெட்டோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா Boya அப்படிங்கிற உங்க பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. BY-M1 அப்படிங்கிற காலர் மைக்கோட மாடல் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போயாவோட ஒரிஜினல் சீலையும் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை பற்றியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்கோட ப்ரைஸ் டீடைல்ஸையுமே பாக்ஸுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மைக் எந்தெந்த டிவைசஸ்க்குலாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Boya அப்படிங்கிறவங்க பிராண்ட் நேமையும் BY-M1 அப்படிங்கிற மாடல் நம்பரையும் ரெண்டு சைட்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே ஒரு பவுச்சில் மைக் அண்ட் அதர் அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு மைக்கை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை தவிர பாக்ஸில் Boya அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணி குவாலிட்டி சர்டிஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் தருவாங்க. அதனால செக் பண்ணி ப்ராடக்டை வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுச்சில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர்ல மைக்குக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா பவுச்சுல வர பார்த்தீங்கன்னா நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே குவாலிட்டியா இருக்க மாதிரி தெரியுது. அட் த சேம் டைம் பிடிக்கிறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை பத்தியான ரிவ்யூ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மைக்கை ஈஸியா கேரி பண்றதுக்கு ஒரு லெதர் பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் பவுச்சுமே நல்ல ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அக்சசரிஸ் கவர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு மைக்கை காலர்ல கிளிப் பண்றதுக்கு ஒரு மெட்டல் கிளிப் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு மைக் ஃபோம் கொடுத்துருக்காங்க. கண்டென்சர்ல இன்சர்ட் பண்றதுக்கு LR44 அப்படிங்கிற ஒரு சின்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5 mm to 5.5 mm கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம கேமராஸ்ல யூஸ் பண்றதுக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ்ல நமக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி மைக்கை செட்டப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கிறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க காலர்ல கிளிப் பண்றதுக்கு கொடுத்துருக்க அந்த கிளிப்பை வந்து மைக்ல ஃபிட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக கொடுத்துருக்க அந்த ஃபோமையுமே மைக்ல ஃபிட் பண்ணிருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்சரை செட்டப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டென்சரோட பாடியை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்க LR44 அப்படிங்கிற சின்ன பேட்டரியை கண்டென்சர் உள்ளார இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பாடியை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கண்டென்சரும் செட்டப் ஆயிடுச்சு, ஃபுல் மைக் செட்டப்பும் முடிஞ்சிருச்சு. இந்த காலர் மைக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் அவங்க MRP 2000 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் 1200 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. யாருமே அவசரப்பட்டு 1200 ருபீஸ்க்கு இந்த மைக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்குக்கு அடிக்கடி ஆஃபர்ஸ் வந்து வரும். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். 600 ருபீஸ்லேருந்து இந்த மைக்கு ஆஃபர் டைமில் வந்து சேல் பண்ணுவாங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்னதான் இந்த காலர் மைக்ல இருக்கு, ஏன் இந்த ரேட்டுக்கு சேல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க மேஜர் அட்வான்டேஜ் இதோட ஒயர் லென்த் தான். ஒயர் லென்த் பாத்தீங்கன்னா இந்த காலர் மைக்ல 20 ஃபீட்டுக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். நீங்க ஒரு பிளாகர் இல்ல டிஸ்டன்சிங்கான வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது இந்த காலர் மைக் உங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம எல்லா யூடியூபர்ஸ்க்குமே இந்த காலர் மைக் செட் ஆகும். அதனால இந்த காலர் மைக்ல இருக்க மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஒயர் லென்த். இதுல செகண்டா இருக்க ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் காலர் மைக். ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலர் மைக் அப்படிங்கிறது ஒரு சைடுல இருந்து மட்டுமே சவுண்டை ரெக்கார்ட் பண்ணாது, எல்லா சைட்ஸ்ல இருந்துமே சவுண்டை ரெக்கார்ட் பண்ணும். அதாவது சொல்ல போனா 360 டிகிரில இருந்துமே சவுண்டை ரெக்கார்ட் பண்ணும். என்னடா இவன் புதுசா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க ஸ்டுடியோ மைக் இல்ல ரெக்கார்டிங் மைக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து யூனி டைரக்ஷனல் மைக், ஒரு சைடுல இருந்து மட்டும் தான் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணும். ஆனா இந்த காலர் மைக் அப்படிங்கிறது ஆம்னி டைரக்ஷனல், எல்லா சைட்ஸ்ல இருந்துமே சவுண்டை ரெக்கார்ட் பண்ணும். அதனால செகண்டா இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் காலர் மைக். இதுல தேர்டா இருக்க ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலர் மைக் அப்படிங்கிறது நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட தான் வருது. நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நாய்ஸை இந்த காலர் மைக் ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல அவுட்புட்டா தரும். இதோட டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம வீடியோ கடைசியில பார்க்கலாம். இதுல தேர்டா இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கு. இதுல ஃபிஃப்த்தா இருக்க ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலர் மைக்கை நம்ம எல்லா டிவைசஸ் கூடயுமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட், லேப்டாப், கம்ப்யூட்டர், நம்மளுடைய DSLR கேமராஸ்லயுமே இந்த காலர் மைக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய பெரிய கேமராஸ்லாம் இந்த காலர் மைக்கை யூஸ் பண்ணோம்னா இந்த பாக்ஸ்லயே இதுக்கான கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி நம்ம பெரிய பெரிய கேமராஸ் எல்லாம் இந்த காலர் மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலர் மைக்ல ரொம்ப ஒரு நல்ல சென்சிட்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபோர்த்தா இருக்க ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலர் மைக்ல கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியில ஆடியோவை கேப்சர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலர் மைக்கை இப்போ நம்ம கேமரால யூஸ் பண்றோம்னா இந்த கண்டென்சர்ல ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கேமரா அப்படிங்கறத டர்ன் ஆன் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கேமரால இந்த காலர் மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்சர்ல நம்ம LR44 அப்படிங்கிற ஒரு சின்ன பேட்டரி இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேட்டரி இன்சர்ட் பண்ணாதான் நம்மளால இந்த காலர் மைக் அப்படிங்கறதையே யூஸ் பண்ண முடியும். இந்த பேட்டரியுமே பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோர்த்தா இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியில ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த காலர் மைக்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எதையுமே சொல்ல முடியாது, அட்வான்டேஜ்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆம்னி டைரக்ஷனல் காலர் மைக்குங்கிறதுனால ஒரு மைன்யூட் சவுண்ட் இருந்தா கூட அதையுமே ரெக்கார்ட் பண்ணிடுது. என்னதான் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தாலுமே சவுண்டை வந்து இது ரெடியூஸ் பண்ண மாட்டேங்குது. நல்ல குவாலிட்டியில அவுட்புட் தருது. மற்றபடி நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒண்ணுதான் இந்த காலர் மைக்ல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்டேஜ்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த காலர் மைக் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, எல்லா யூடியூபர்ஸ்க்குமே இந்த காலர் மைக் செட் ஆகும். நீங்க ஒரு vlogger இல்ல டிஸ்டன்சிங்கான வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த காலர் மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் இந்த காலர் மைக்கை பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலர் மைக்கை வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இந்த காலர் மைக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலர் மைக் அப்படிங்கிறதுனால நீங்க ஒன்ஸ் இந்த காலர் மைக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் மைக்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, வாங்கவும் மாட்டீங்க. அப்படி உங்கள்கிட்ட பட்ஜெட்ல என்ன வாங்க வசதி இல்லைன்னா யாருமே தயவு செஞ்சு 100 ருபீஸ்க்கு இல்லை 200 ருபீஸ்க்கு ஆன்லைன்ல சேல் பண்ற காலர் மைக்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து அந்த மைக்ல இருக்காது. அதுக்கு பதிலாக எப்படி வீட்லயே காலர் மைக் செய்யறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த காலர் மைக்கோட ஆடியோ குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து மொபைல்ல உள்ள மைக்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த காலர் மைக்கோட ஆடியோ குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ
இந்த காலர் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டுடியோவை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய கேஜெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய கேஜெட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அரைவாயிடுச்சு. அந்த கேஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவோட மைக் எப்படி இருந்துச்சு, மைக் குவாலிட்டி அதாவது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த காலர் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி இருந்துச்சு, அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த காலர் மைக்கோட ஆடியோ நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கேஜெட்டோட ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திஸ் சைனிங் ஆஃப் மீ ஜோஷ்வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.